தொழில் வளர்ச்சி, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு, அடுத்த தலைமுறையின் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவற்றோடு தொடர்புடைய ஒரு சூழலியல் அமைப்பான பரந்தூர் விமான நிலைய திட்டம் அவசியமான ஒன்று. அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படாமல் அப்பகுதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். விவசாயிகளின் நலன் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் வழங்குபவர்களுக்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வகையில் அவர்களின் வளர்ச்சிக்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அறிக்கை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களின் உயிர் மூச்சு என்றும் இபிஎஸ் தான் பொதுச் செயலர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பதவிக்காக தாவேகாவை ஆதரிக்கவில்லை என்றும் சட்டமன்ற தேர்தல் அதிமுக தோல்வியை ஆராய்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திட்டவட்டம். எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்போ தான் எங்களை கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்கள் இப்போ ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், எங்களுக்கு பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி வி சண்முகம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல் கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதே போல் தான் இன்றைக்கும் அவரும் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று உடன்பையா எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவி எம்ஜிஆர் இந்த கட்சி எதுக்கு ஆரம்பித்தாரோ, ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதே போல் அது தெளிவாக அண்ணன் சி வி சண்முகம் தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஆகவே அவங்களும் தாவேகா சைடு இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட சில பேப்பர் அதை பற்றி போட்டிருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நான் எங்கள்கிட்ட அவங்க பதவியெல்லாம் கேட்டு வரல, அவங்க திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் தான் நாங்களும் திமுக எதிர்ப்பு, தாவேகாவும் அதிமுக திமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை தருவோம். அதே போல் அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் அப்படி தான், இதுவரை நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் ஒற்றுமையாக தான் இருக்கணும். அது மாற்று கருத்தால் இல்லை. அது தப்பு எழுதிருக்கீங்க. அவர் தான் இந்த சபாநாயகருக்கு போகிறது, பொதுச்செயலருக்கு போகிற அந்த பெட்டிஷன் எல்லாமே அப்படி தான் எல்லாமே இரவு பகலாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் ஒன்றா தான் வந்தோம். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை எனவும் ஒரு சில ஊடகங்கள் அதிமுக குறித்து மக்களிடம் தவறான எண்ணத்தை திணிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இருப்பதாகவும் எஸ்பி வேலுமணி விளக்கம். ஆகவே பத்திரிகையில் ஒவ்வொரு வாரம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ அதே போல் சி வி சண்முகன் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையாக முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவர் என்ன கருத்தோ அதை எங்கள் கருத்து என்னமோ அது சி வி சண்முகன் கருத்து. ஆகவே பத்திரிகைகள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் எண்ணிட்டு இருக்காங்க, அது வேற மாதிரி எழுதுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதே போல் இந்த யூடியூப் அதெல்லாம் தப்பாகவே அதாவது ஒரு 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 எண்ணத்தை கொண்டு இதை திணிக்கணும்னா திணிச்சிடுறாங்க. அதுதான் அது அப்படியே உண்மை போல நம்ப வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கோம். இந்த கட்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி எதனால் மீண்டும் இந்த மாதிரி எல்லாம் நிலை வரக்கூடாது. இந்த கட்சி பலப்படுத்தணும், மீண்டும் ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லா செய்யணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அதையெல்லாம் கலையணும்னு இன்னைக்கு பொதுச் செயலர் சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு நாங்கள் ஒன்று கூடுங்க. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மேல்பாக்கம், மேல் ஆதனூர், அம்மனம்பாக்கம், நெய்க்குப்பி, வடபூண்டி மற்றும் கொடியம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 82,353 வாக்குகள் பெற்ற சி வி சண்முகம் நேரடியாக மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். தன்னை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு எம்எல்ஏவாக என்னுடைய கடமையை நான் முழுமையாக செய்வேன். மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சி வி சண்முகம் மயிலம் தொகுதி மக்களின் தேவை எதுவாக இருந்தாலும் தன்னிடம் கூறலாம் எனவும் கேட்டுக்கொண்டார். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனிருந்து தீர்வு காண்ப நடவடிக்கைகளை மேற்கொள்வேன்.
நான் தேர்தல் நேரத்தில் சொல்லியது போல அரசர் சார்ந்த உதவிகள் மட்டுமல்ல, கோரிக்கை மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும், என்ன உதவிகளாக இருந்தாலும் என்னை அணுகுங்கள் என்று சொல்லியிருந்தேன். இப்போதும் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும், என்ன உதவிகளாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேளுங்கள், சொல்லுங்கள். என்னுடைய சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 108 ரூபாய் 1 காசாக நிர்ணயம். டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 99 ரூபாய் 78 காசுகளுக்கு விற்பனை. கடந்த 15ஆம் தேதி முதல் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலையால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். நேற்று சற்று குறைந்த பெட்ரோல் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலையால் வாகன ஓட்டிகளும் வாடகை வாகன ஓட்டிகளும் பரிதவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வதோடு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என மக்கள் அச்சம். கண்டிப்பாக எல்லா பொருளுமே விலை உயரும், கண்டிப்பாக விலை உயரும். இவங்களாம் நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பர்ச்சேஸ் வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. க்ரூட் ஆயில் எண்ணெய்லாம் ஆக்சுவலாக எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதர் கண்ட்ரிக்கே சேல் பண்ணுறாங்க. இவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க. வாரம் பெட்ரோல் 2 லிட்டர் போடும்போது 201 ரூபா 68 பைசாக்கு போட்டேன். இன்றைக்கி போடும்போது 215 ரூபா 50 பைசா, கிட்டத்தட்ட 15 ரூபா ஏறி இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ளே 15 ரூபா ஏறி இருக்குது ஒரு பெட்ரோல் ரேட்டு. இன்னும் போக போக எவ்வளோ ஏறுன்னு சொல்ல முடியல. இது விலைவாசி உயர்வை ஏற்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சென்னை வளசரவாக்கம் அருகே இன்ஸ்டாகிராமின் போலி ஐடி மூலம் இளம்பெண்ணுக்கு ஆபாச படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லை அளித்தவர் கைது. விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் அப்பெண்ணின் கல்லூரி நண்பர் என்பதும், கருத்து வேறுபாட்டின் காரணமாகவே போலி ஐடி மூலம் ஆபாச படங்கள் அனுப்பியதும் தெரியவந்தது. சென்னையை அடுத்த மேற்கு தாம்பரத்தில் சிறையில் உள்ள சகோதரரை ஏன் பார்க்கவில்லை என கேட்டு இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குற்றப்பின்னணி உடைய 4 பேர் சிக்கினர். தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் நாளுக்கு நாள் போதை கலாச்சாரம் தலை தூக்கி வரும் நிலையில் தற்போது ஜன நடமாட்ட மிகுந்த பகுதியில் இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தால் மக்கள் பெரும் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 11 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளி கைது. மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் ரீதியாக அத்துமீறிய கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் தினம்தோறும் அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்களால் பொதுமக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்களிடம் மது போதையில் இருந்த நபர் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாக குற்றச்சாட்டு. பெண்கள் கூச்சலிட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்து தாக்கியதில் இளைஞர் உயிரிழந்த நிலையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. சென்னை அசோக் நகரில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் பணி நீக்கம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 311வது பிரிவின் கீழ் குற்றவாளியான தலைமை காவலர் வேலப்பனை பணிநீக்கம் செய்து நடவடிக்கை. ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரி அருகே போதை மாத்திரைகளை மகாராஷ்டிராவில் இருந்து கொரியர் மூலம் வாங்கி விற்பனை செய்த இளைஞர் கைது. பிடிபட்ட இளைஞரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3000 மாத்திரைகள் பறிமுதல். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த திருத்தேரி பகுதியில் வாடகை வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த 2 பேர் கைது. பிடிபட்ட 2 பேரிடமிருந்தும் 8 கிலோ கஞ்சா, 9 மொபைல் போன்கள், 2 லேப்டாப் மற்றும் 1 பைக் உள்ளிட்டவை பறிமுதல். சென்னை ஓட்டேரியில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரை விற்பனை செய்த வழக்கில் 3 பேர் கைது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பு. நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் அருகே வாகன சோதனையின் போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 5 பேர் கைது. 49 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் 1 கார் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பிடிபட்ட 5 பேரிடமும் போலீசார் தீவிர விசாரணை.
சென்னை திருவல்லிக்கேணியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த கார்த்திக் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 40 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மும்பையில் இருந்து போதை மாத்திரைகளை மொத்தமாக வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 100 சவரன் தங்க நகை 6 லட்சம் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் கொள்ளை. காவல்துறையினர் இரவில் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததன் காரணமாகவே குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பட்டாக்குறிச்சி கிராமத்தில் சட்டவிரோதமாக வீட்டில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தொடர்பாக தப்பி ஓடிய மூவருக்கு காவல்துறை வலை. வீட்டில் அதிரடி சோதனை நடத்தி மது பாட்டில்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை. தூத்துக்குடி தாளமுத்து நகரில் ஒன்றாக மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் சரமாரியாக வெட்டி படுகொலை. இளைஞரை படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியவர்களில் 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவருக்கு வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள செவ்வாய்ப்பேட்டையில் வரதட்சணை கொடுமையை தட்டி கேட்ட பெண்ணின் தந்தையை அடித்து கொலை செய்த மருமகன். குடும்பத்தினருடன் சேர்ந்த மருமகன் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் வடலூரில் இருந்து நெய்வேலி செல்லும் சாலையில் உள்ள கண்ணுத்தோப்பு பகுதியில் பாதி உடல் புதைந்து முகம் சிதைந்த நிலையில் 25 வயதுடைய இளம்பெண் சடலமாக மீட்பு. பாலியல் வன்கொடுமை செய்து இளம்பெண் கொல்லப்பட்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை. அக்னி வெயில் நேற்றுடன் முடிந்த நிலையில் அதிகாலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தூறல் மழை மற்றும் குளிர்ந்த சூழல். கோடை வெப்பத்தில் தகித்த சென்னை சற்று குளிர்ந்து இருப்பதால் மக்கள் நிம்மதி. முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளில் விஜய் கையெழுத்திட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்க விழா ரத்து. முதல்வர் பங்கேற்பதாக இருந்த இந்த நிகழ்ச்சிக்கான ஒத்திகைகள் உட்பட அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயாராக இருந்த நிலையில் விழா ரத்தானதால் ஏமாற்றம். டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்காமல் சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் திறந்து வைக்காததால் தமிழ்துறை மாணவர்கள் ஏமாற்றம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் வீட்டின் சுவர் ஏறி குதித்து பதுங்கியிருந்த போதை இளைஞரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்த வீட்டு உரிமையாளர். கொள்ளையடிக்க வந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என காவல்துறை விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் உடையாமுத்தூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி சொந்த மருமகளை கர்ப்பமாக்கிய காமுக மாமனார் கைது. 2 ஆண்டுகளுக்கு முன் மகன் உயிரிழந்த நிலையில் வீட்டில் குழந்தைகளோடு வசித்து வந்த மருமகளிடம் அத்துமீறிய 66 வயது முதியவரை கைது செய்து மகளிர் போலீசார் விசாரணை. நெல்லையை உலுக்கிய IT ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் என்பவரின் தாயும் பெண் உதவி காவல் ஆய்வாளருமான கிருஷ்ணகுமாரி கைது. சம்பவம் நடந்த 10 மாதங்களுக்கு பிறகு CBCID போலீசார் நடவடிக்கை. கடந்த நிதியாண்டிலிருந்து தாட்கோ வாழ்வாதார திட்டங்களில் பயனடைந்தோர் எண்ணிக்கை 20.59% குறைந்ததால் SC/ST சமூகத்தினர் அதிர்ச்சி. தாட்கோவில் இடைத்தரகர்கள் அரசியல்வாதிகள் தலையீடு மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் வங்கி ஒப்புதல் மறுப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடன் பெறுவதில் கடின நிலை உள்ளதாக பலரும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000 மூட்டைகள் திறந்த வெளியில் தேங்கியுள்ள நிலையில் மழை வெயிலில் வீணாகும் அவலம். நெல் மூட்டைகளை குடோனுக்கு உடனடியாக கொண்டு செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள அன்னப்பட்டி கிராமத்தில் மின்மாற்றியை உடைத்து காப்பர் வயர்கள் திருடப்பட்ட புகாரில் 20 நாட்களுக்கு மேலாகியும் நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். உரிய நடவடிக்கை இல்லாததால் 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலம் வறண்டு போனதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை. டான்ஸ்பாரம் மர்ம நபர்களால் திருடு போய்விட்டது. அந்த திருடு போனதை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி EBக்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் சார். உடனே AE சார் பார்த்தாங்க.
பார்த்துட்டு போய் 22 நாள் ஆச்சு, இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குறோம் சார், இந்த இருக்குது மனு காப்பி இருக்குது. அடுத்து பேப்பரை கொடுத்துருக்குறோம் சார், தினம் மலரில் கொடுத்து வந்திருக்கு சார். அடுத்து கலெக்டருக்கு மனு கொடுத்த ரசீது இருக்குது சார், ரசீது கொண்டு எல்லாமே இருக்குது. சிஎம் செல்லுக்கும் சொல்லியிருக்கிறோம், இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட 5 கல் குவாரிகள் மற்றும் 2 கிரானைட் குவாரிகளுக்கு சீல் வைப்பு. குவாரிகளில் வெட்டப்பட்ட கற்களின் அளவு குறித்து அளவீடு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது அபராதம் மற்றும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதற்காக குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தகவல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலை கிராமத்தில் யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்த சோகம். அதிகாலை நேரத்தில் வீட்டிற்கு பின்னே உள்ள விவசாய நிலத்திற்கு சென்றபோது காட்டு யானை தந்தத்தால் குத்தியும் காலால் மிதித்தும் கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணி மீது அரசு பேருந்து மோதும் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பேருந்து நிலையத்திற்குள் நடந்து சென்ற பயணி மீது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் ஒப்பந்த ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆன்லைன் ரம்மியால் சொத்துக்களும் நற்பெயரும் பறிபோகும் என பொதுமக்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. 2,63 லட்சம் ரூபாய் வருமான வரி முறைகேடு வழக்கில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான ஊழியர் மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி. நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள கருப்பு திரைப்படத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அமர்வு படத்தை தடை செய்யும் முகாந்திரம் எதுவும் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளும் விபத்து போன்ற அவசரகால நடவடிக்கைகளுக்காக 112 என்ற ஒரே உதவி எண்ணை 3 மாதங்களுக்குள் செயல்பாட்டுக்கு கொண்டுவர உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்ட நடவடிக்கைகள் மற்றும் காவல்துறை விசாரணைக்கு அஞ்சி விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவாமல் செல்லுதல் உள்ளிட்ட தடைகளை சமாளிக்க உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். இந்தியாவின் வட மாநிலங்களில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் புயல் காற்றுடன் பெய்த மழை சுட்டெரிக்கும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளித்ததால் மக்கள் நிம்மதி. 30 நாட்கள் நடைபெறும் நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா திருக்கால் நடுதலுடன் விமரிசையாக தொடங்கியது. தொடர்ந்து கோவிலில் அலங்கார பந்தல் அமைக்கும் பணி, தேர் சீரமைக்கும் பணி உள்ளிட்ட பூர்வாங்க பணிகள் தொடங்கின. திண்டுக்கல் மாவட்டம் பாறைப்பட்டியில் உள்ள 100 ஆண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரியுடன் விமரிசையாக நடைபெற்ற அம்மன் ஊர்வலம். வழி நெடுகிலும் பக்தர்கள் ஆடிப்பாடி அம்மனை வரவேற்று வழிபாடு. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவில் பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தி முழக்கங்களுடன் நந்தி பகவானை தரிசித்த பக்தர்கள். நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் மகா தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல், தூத்துக்குடி, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வைகாசி திருவிழா தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து மனமுருக வழிபாடு. பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக ஆசிரியர்கள் நியமிக்கலாமா அல்லது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக காத்திருப்பதா என்பது தெரியாமல் தலைமை ஆசிரியர்கள் காத்திருப்பு. அரசின் மௌனத்தால் ஆசிரியர்களுக்கு பாட வேளை ஒதுக்க முடியாமல் தலைமை ஆசிரியர்கள் அவதி. உதவி பேராசிரியர் பணிக்கான முதல்கட்ட CSIR நெட் தேர்வு ஜூலை 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. விருப்பமுள்ள பட்டதாரிகள் இணையதளம் வழியாக ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், தேர்வு ஆங்கிலம், இந்தி மொழிகளில் மட்டுமே நடைபெறும் எனவும் அறிவிப்பு.
பொதுமக்கள் கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. பகல் நேரங்களில் தேவையற்ற பயணங்கள் மற்றும் உடற்பயிற்சிகளை தவிர்ப்பதுடன் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும், சூடான பானங்களை தவிர்க்க வேண்டும், மோர், உப்பு கலந்த அரிசி கஞ்சி, இளநீர், உப்பு கலந்த எலுமிச்சை சாறு, ORS கரைசல் உள்ளிட்டவற்றை பருக வேண்டும் என ஆலோசனை. தென்கொரியாவில் மனித உருவ ரோபோவுடன் மேடையில் அழகாக நடைபோட்ட பெண் மாடல். ஆடை அலங்கார விழாவில் ரோபோவுடன் சேர்ந்து புதுவகை ஆடைகளை அறிமுகப்படுத்திய காட்சிகள் இணையத்தில் கவனம் ஈர்த்தது. ஈரான் அமெரிக்கா இடையே போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டிப்பது தொடர்பாக தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக அதிகாரிகள் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 14,600 ரூபாயாக நிர்ணயம். சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,90,000 ரூபாயாக நிர்ணயம். வழக்கை விசாரித்து ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்பை வழங்க கால வரம்பு நிர்ணயம் செய்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு உத்தரவை உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களுக்குள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு உத்தரவை அனைத்து உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர்களும் அந்தந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்பு சமர்ப்பிக்கவும் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆய்வு சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடமே தரிசனத்திற்காக அர்ச்சகர்கள் 4,000 வசூலித்ததால் அதிர்ச்சி. தரிசனத்திற்கு பணம் வசூலிக்கும் அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அடிக்கடி மின்தடை ஏற்படுவதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். சீரான மின்சாரம் வழங்க கோரி மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. மும்பையில் இருந்து செகந்திராபாத் சென்ற தேவகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் விஜய் அம்பாதாஸ் குப்தா என்ற மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பயணியிடமிருந்து 1.22 கோடி ரூபாய் பறிமுதல். ஆபரண தொழிலுக்காக இந்த பணத்தை கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்தாலும் அதற்கான ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்காததால் அது ஹவாலா பணமாக இருக்குமோ என பலத்த சந்தேகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே 8ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை. போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு 17 நாட்களாகியும் குற்றவாளியை கைது செய்யாத மகளிர் போலீசாரின் நடவடிக்கையால் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் வானம்பாடி கிராம ஏரியில் அப்பகுதி தோல் மற்றும் மருந்து தொழிற்சாலை கழிவுநீர் வெளியேற்றப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள். ஏரியில் கலந்த தொழிற்சாலை கழிவுநீரால் தாங்கள் பல லட்சம் கடன் பெற்று 50 ஏக்கரில் பயிரிட்ட நெற்பயிர் முழுவதுமாக சேதமடைந்ததாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உரிய நஷ்டஈடு வழங்க கோரிக்கை. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலங்காலமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு 10 ஏக்கர் இருக்குது கேணிக்காடு. வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி கழிவுநீர்லாம் வந்து திறந்து விட்டுறாங்க. திறந்து விடுறதுனால பயிரெல்லாம் வந்து ரொம்பவே போயிடுது. நட்டு ஒரு 25 நாளில் 30 நாள்லேயே வந்து பயிர் அப்படியே பொசுங்கி போயிடுது, அப்படியே பொழிஞ்சிடுது. தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் வந்து படியுது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் பாசி மாதிரி படியுது. இதனால் அந்த தண்ணி குடித்தாலும் கால்நடைங்களாம் கூட இறந்து போயிடுது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக உரங்களின் விலை வேகமாக உயர்ந்து வருவதால் தமிழகத்தில் நெல் உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடியை தொடங்குவதில் சிக்கல். சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் முழுவதும் 159 டாஸ்மாக் கடைகளை 3வது நாளாக மூடி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள். நிரந்தர பணியாளர்களை கொண்டு ஒரு சில கடைகள் மட்டும் திறக்கப்பட்ட நிலையில் மது வாங்க அலைமோதிய மதுப்பிரியர்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் தேங்கி கிடக்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். மருத்துவமனையில் சேகரித்து வைக்கப்படும் குப்பைகளை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் முறையாக எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உள்ள அருப்புக்கோட்டை சாலையில் மதுபோதையில் தாறுமாறாக காரை இயக்கியதில் சாலையோரத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 2 பெண் தொழிலாளர்கள் பரிதாப பலி. மதுபோதையில் இருந்த கார் ஓட்டுநர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நள்ளிரவு வரை பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் இல்லாததால் உறவினர்கள் சாலை மறியல். உதகை அருகே சோலூர் இந்திரா காந்தி மந்து, பதன்கோடு மந்து, கெங்கோடு மந்து உள்ளிட்ட பகுதிகளில் சாலை வசதியின்றி வாழ்ந்து வரும் மண்ணின் மைந்தர்களான தோடர் பழங்குடியினர். வனவிலங்கு நடமாட்டம் அதிகமுள்ள அப்பகுதியில் அவசர தேவைக்கு கூட விரைந்து செல்ல முடியாத நிலை இருப்பதால் சாலை அமைத்து தர கோரி பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் தனிநபர் ஒருவர் மழைநீர் வடிகால் வாய்க்காலை முற்றிலும் மண்ணை போட்டு மூடியதால் சாலையில் குளம் போல் வெள்ளம் தேங்கிய அவலம். சாலையே தெரியாத வகையில் ஆறாக ஓடும் தேங்கிய மழை நீரில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிரமத்தில் கடந்து சென்ற நிலையில் ஆம்புலன்ஸும் சிக்கிக்கொண்டு தடுமாறியதால் நோயாளிகள் அதிர்ச்சி. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சண்முகா பள்ளி அருகில் சாலையில் ஆறாக ஓடும் கழிவு நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதியில் பலருக்கு காய்ச்சல் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை என மக்கள் புகார். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் செய்வதாக சாடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கார் நிலை தடுமாறி எதிர்த்திசையில் வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்து. சாலை விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தவர் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சாலையில் நடந்து சென்றவர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் என இருவரும் வீராணம் ஏரிக்கரைக்குள் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் நடக்கும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்க கோயம்புத்தூர் நகர காவல்துறை பிரத்யேக பிரிவை அமைத்துள்ளது. இணைய வழி குற்றங்களை தடுக்கவும் வதந்திகள் பரவுவதை கட்டுப்படுத்தவும் புதிய சைபர் கண்காணிப்பு பிரிவு தீவிரமாக செயல்படும் என அறிவிப்பு. அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் தமிழக அரசு நிர்ணயித்துள்ள கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகைகளில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்கப்பட்ட நிலையில் கர்நாடக முதலமைச்சராக நாளை தேர்வு செய்யப்படுகிறார் DK சிவக்குமார். வரும் திங்கட்கிழமை முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை நடத்த திட்டம். ரத்து செய்யப்பட்ட நீட் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற தேர்வர்கள் தங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை புதுப்பிக்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு நீட்டிப்பு. 13 லட்சம் தேர்வர்கள் வங்கிக் கணக்கை புதுப்பித்துள்ள நிலையில் மே 27 வரை இருந்த காலக்கெடுவை ஜூன் 22 வரை நீட்டித்தது தேசிய தேர்வு முகமை. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் நகரில் உள்ள பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்ட பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் 6 பேர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல். காயமடைந்த பலரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம். கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனம் அடித்து நொறுக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை 8 பேர் கைது என அம்மாநில DGP தகவல். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 300 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் அறிவிப்பு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க ராணுவ படைகளின் உதவியை கோர மத்திய கல்வி அமைச்சகம் பரிசீலனை என தகவல். வினாத்தாள்கள் அச்சிடப்படுவது முதல் தேர்வு மையங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவது வரை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவ வீரர்களை பயன்படுத்த மத்திய கல்வி அமைச்சகம் திட்டம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க காசுகள், வைர நாமம் மற்றும் தங்க விளக்கு மாயமாகியுள்ளதாக புகார். நகைகள் மாயமானது தொடர்பாக முழுமையான அறிக்கை அளிக்குமாறு கேரள மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதி ரத்னேஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. வைகாசி பிரதோஷத்தையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள பெருநந்திக்கு 12 வகை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருவுடையார் மற்றும் நந்தியம் பெருமானை மனமுருக வழிபட்டனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு.
கோடை வெப்பம் நீடிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியதையொட்டி விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். அமெரிக்காவில் ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்திற்கு சொந்தமான நியூ கிளென் ராக்கெட் வெடித்து சிதறியது. புளோரிடாவில் உள்ள ஏவுதளத்தில் சோதனை ஓட்டம் தொடங்க இருந்த நிலையில் திடீரென வெடித்து சிதறியது. மத்திய கென்யாவில் கில்கில் பகுதியில் உள்ள ஒத்திமிஷி பெண்கள் அகாடமி மேல்நிலைப் பள்ளியில் நள்ளிரவு நேரத்தில் பற்றிய தீ விபத்தில் அந்த பள்ளியில் தூங்கிக் கொண்டிருந்த 17 மாணவிகள் பரிதாப பலி. மேலும் 73 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள நிலையில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் நடைபெற்ற இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் பலியானோர் எண்ணிக்கை 72,819 உயர்வு. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபரில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து 922 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுமார் 2786 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து 2வது நாளாக தாக்குதல். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமைந்துள்ள ஈரானின் முக்கிய துறைமுக நகரான பந்தர் அப்பாஸ் பகுதியில் உள்ள ஈரான் இராணுவ தளம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதால் மேற்காசியாவில் பதற்றம் நீடிக்கிறது. மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் புதிய யூரேஷிய கூட்டாண்மைகளை மையமாக கொண்ட பலமுனை உலக ஒழுங்கை உருவாக்கவும் ரஷ்யா தனது ஆதரவு நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவிப்பு. தடையற்ற அமெரிக்க ஆதிக்கத்தின் சகாப்தம் மங்கி வருவதாக கிரெம்ளின் அறிவிப்பு. கடந்த 2021ஆம் ஆண்டு மொபைல் போன் விற்பனையிலிருந்து வெளியேறிய எல்ஜி நிறுவனம் தற்போது டிவி வியாபாரத்தை ஹைசன்ஸ் டிவி நிறுவனத்திற்கு விற்க பேச்சுவார்த்தை. சீன நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் லாபமின்மை ஆகிய காரணங்களால் டிவி விற்பனையிலிருந்து வெளியேற எல்ஜி நிறுவனம் முடிவெடுத்துள்ளதாக தகவல். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் புல்லட் 650 பைக் இந்தியாவில் அறிமுகம். 3,65,000 ரூபாய் ஆரம்ப விலையில் விற்பனைக்கு வந்துள்ள புல்லட் 650 பைக் 648cc பேரலல் ட்வின் என்ஜின், 2 சக்கரங்களிலும் டிஸ்க் பிரேக் மற்றும் டூயல் சேனல் ABS ஆகிய வசதிகளுடன் அறிமுகம். சென்னை மணலி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, தூத்துக்குடி மாவட்டம் மேலவிட்டான் ஆகிய பகுதிகளில் காற்று மாசு அதிகரித்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். தமிழகத்தில் அதிகரித்து வரும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகையால் நுரையீரல், சுவாசக் கோளாறு உட்பட பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் உருவாகும் அபாயம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் பெய்யக்கூடிய பருவமழை கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த 92% விட குறைவாகவே இருந்ததாக தகவல். மத்திய பசிபிக் பெருங்கடலில் உருவாகும் பலவீனமான எல் நீனோ மற்றும் வெப்பநிலை மாற்றங்களே இதற்கு காரணம் என அறிவிப்பு. டெல்லி, நொய்டா, குருகிராம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கத்திரி வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் திடீர் மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் கருங்குளம், அரசர்குளம், புதுக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 14 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106 டிகிரி பாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. கத்திரி வெயில் காலம் முடிவடையும் நாளில் பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்வி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேற்றம். முதல் சுற்றில் தைவான் இணையை 3-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது இந்திய இணை. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முன்னேற்றம். முதல் செட்டில் 2-0 என முன்னிலை பெற்றிருந்த தாய்லாந்து வீரர் குன்லவுட் விடிட்சன் காயம் காரணமாக விலகியதால் லக்ஷ்யா சென் வெற்றி என அறிவிப்பு. இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 38 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி.
முதலில் ஆடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன்களை குவித்த நிலையில் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணியினர் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வி. நடப்பு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் மாநிலம் நியூ சண்டிகரில் நடைபெறும் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் இன்றிரவு 7:30 மணிக்கு மோதல். இவ்விரு அணிகளும் நடப்பு தொடரில் மோதிய 2 ஆட்டங்களில் முதலாவது ஆட்டத்தில் 6 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தானும், 2வது ஆட்டத்தில் 77 ரன் வித்தியாசத்தில் குஜராத்தும் வெற்றி பெற்றுள்ளதால் இன்றைய ஆட்டத்தில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஒரு T20 தொடரில் அதிக சிக்சர்களை அடித்த சூரியவன்ஷியை பாராட்டும் வகையில் ஒடிஷாவின் பூரி கடற்கரையில் பிரபல மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் மணல் சிற்பத்தை உருவாக்கி அசத்தல். சூரியவன்ஷியின் மணல் சிற்பத்தை கண்டு புகைப்படம் செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ச்சி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். ஜப்பான் வீராங்கனை ரிகோ குஞ்சியை 21-19, 21-12 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி PV சிந்து வெற்றி. பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் உலக தரவரிசையில் நம்பர் 1 வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் 2வது சுற்றில் அதிர்ச்சி தோல்வி. அர்ஜென்டினாவின் மானுவல் செரண்டோலோவிடம் 6-3, 6-2, 5-7, 1-6, 1-6 என்ற செட் கணக்கில் ஜானிக் சின்னர் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேற்றம். 2000வது ஆண்டு தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த அமெரிக்காவின் ஆண்ட்ரே அகாசி 3வது சுற்றுக்கு முன்னதாகவே தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறியிருந்தார். வைபவ் நடிப்பில் சுவாமி ஐயப்பனின் மகிமையை சொல்லும் தத்துவம் அசி படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் துவங்கியுள்ளது. தந்திரா பிலிம்ஸ் சார்பில் KJ சரவணா தயாரிக்கும் இந்த படம் பான் இண்டியா முறையில் பல்வேறு மொழிகளில் வெளியாக உள்ளதாக தகவல். பாண்டியராஜ் இயக்கியுள்ள பரிமளா அண்ட் கோ படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. நடிகர்கள் ஜெயராம், மிஷ்கின் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது.